கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்க ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பாராக. கடைசியில் உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்னைக்கும் அப்பாவோட வார்த்தைக்குள்ள கடந்து செல்லலாம். சங்கீதம் 18:36 சாம் 18 சாப்டர் verse 36. என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அநேக பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, உபத்திரவத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் அநேக காரியங்கள வலிக்கு போயிடுறேன் பிரதர். நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால பரிசுத்தமா வாழ முடியல. என் குடும்பத்துல பிரச்சனை போராட்டம் இல்லாம வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே பிரச்சனை போராட்டமா இருக்கு. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு பாக்குறேன். ஆனா ஒரு நல்ல வேலை கிடைக்கல. நான் கான்ட்ராக்ட்ல இருக்கேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகல. இப்படி அநேக காரியத்தை குறித்து நீங்க வருத்தத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலர் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றமே இல்லை. எனக்கு ஒரே கடன் மேல கடன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? நான் இதுல இருந்து மீண்டு வரமாட்டேனா என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. சிலர் எனக்கு ஆரோக்கியம் இல்லை, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வரணும்னு சொல்லி பாக்குறீங்க. சிலர் நான் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கேன், ஆனா விசுவாசம் மட்டும் எனக்கு இருக்கவே மாட்டேங்குது. என்னுடைய அவிசுவாசம் நீங்கணும். நான் விசுவாசமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனா விழுந்து போயிடுறேன். இப்படி சொல்லி அநேக காரியங்களை குறித்து இந்த காரிய நேரத்துல நீங்க கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்று அப்பா உங்களுக்கு சொல்லுகிற இந்த நல்ல செய்தி தான், உன் கால்கள் வலுவாதபடி நானே என்ன செய்வேன், உங்களை பாதுகாத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் உங்க கால் வலுவாதபடி நானே உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 121 அதிகாரம் 3 வசனத்துல சாம்ஸ் 121 verse 3ல உன் காலை தள்ளாட ஓட்டார். அப்பா சொல்றாங்க, உன் காலை தள்ளாட ஓட்டார். நீங்க எதுலயும் வலிக்கு விழ மாட்டீங்க. நிலையற்ற காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்காது. அப்பாவே உங்களை எல்லாவற்றிலும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அப்பா உங்களை காக்கிற தேவன் இரவும் பகலும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் அப்பாவுக்கு ஒன்றுமே கிடையாது. அவை எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. சங்கீதம் 55:22 அப்பாவோட வார்த்தை சாம் 55 verse 22ல கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவே விட மாட்டார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இந்த காலத்துல நான் விழுந்துருவேன், நான் விழுந்து எழுந்துச்சுட்டு இருக்கிறேன், என்னால ஒரு செடியாவே இருக்க முடியல அப்படிலாம் நீங்க நினைச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு சொல்லுகிற நல்ல செய்தி, இனி நீங்க விழுந்து எழும்புகிற காரியம் நடக்காது. எல்லாவற்றையும் நான் உங்களோடு கூட இருந்து நீங்க ஜெயம் பெறும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்ம அப்பாவோட பாதத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்பா கிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும் போதுதான் அப்பா அற்புதத்தை செய்வாங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி அப்பா சொல்லி இருக்கிறாங்க. அதே சங்கீதம் 17 அதிகாரம் 5 வசனத்துல சாம் 17 verse 5ல என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும், என் கால்கள் வலுவாதபடி. தாவீது ஜெபிக்கிறார். அவருக்கு இல்லாத பிரச்சனையா? அவர் பிறந்ததுல இருந்தே பிரச்சனை தான். கடைசியில அவர் சாகிற வரைக்கும் பிரச்சனை தான். பெற்றோரால பிரச்சனை, கூட பிறந்த சகோதரால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸால பிரச்சனை, கடைசியில பிள்ளையாலையும் பிரச்சனை. சீமைன்றவன் தூசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படி தாவீதோட வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை. அந்த ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா கிட்ட ஜெபித்து கொண்டு இருப்பார். இங்கேயும் அதான் பண்ணார். என் காலடிகள் நான் பரிசுத்தத்துல விழுந்துடக்கூடாது, எந்த காரியத்திலும் என் பிசினஸ்ல நான் விழுந்துடக்கூடாது, வேலையில நான் விழுந்துடக்கூடாது. இப்படி என்னென்ன காரியம்லாம் உங்களுக்கு தலைக்கு மேல் பிரச்சனையாய் நின்று கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்துல நீங்க அப்பா கிட்ட ஜெபிக்கும் பொழுது உங்களை வலுவாதபடி அப்பா என்ன பண்ணுவாங்க? அற்புதம் செய்வாங்க. வேதத்துல லூக்கால 18 அதிகாரத்துல ஒரு நியாயாதிபதியை குறித்து நீங்க பார்க்கலாம். பொறுமையா நீங்க அதை எடுத்து படித்து பாருங்க. அவன் ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. கடவுளுக்கு பயப்பட மாட்டான், கடவுளை மதிக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. அங்க ஒரு விதவை தாயார் இருக்காங்க. அவங்க அடிக்கடி எனக்கு ஒரு நியாயம் செய்யணும்னு சொல்லி அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு நாள் பார்ப்பான், இந்த அம்மா ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு நீதியை செய்திருவான். இப்படி அநீதியுள்ள நியாயாதிபதியே நீதியை செய்யும் பொழுது நம்ம அப்பா நீதியுள்ள நியாயாதிபதி. இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உடையவரா இருக்கிறார். நான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன், நான் அதிசயங்களை செய்வேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்றேன். சங்கீதம் 37 அதிகாரத்துல 23-24 வசனங்கள். சாம்ஸ் 37 verse 23 and 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இனி நீங்க நடக்கிற நடைகள் அப்பாவால
உறுதிப்படுத்தப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நீங்க இனி நடக்க போகிற வழியில அப்பா பிரியமா இருக்கிறார். அப்பாவை நீங்க தேடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க, நான் உங்க மேல பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்தார் எவ்வளவு காரியத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு வேலைகளை செய்யறேன், நான் பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அப்பாவை தேடி வந்திருக்கிறீங்க. அதனால அப்பா சொல்றாங்க, உங்க மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. எவ்வளவு அருமையா அப்பா சொல்றாங்க பாருங்க. நீங்க விழுந்தாலும் தள்ளுண்டு அப்பா உங்களை தள்ளி விடுவதில்லை. அப்பா உங்களை பாதுகாப்பார். அப்பா உங்களுக்கு விடுதலை தருவார். அப்பா உங்களை தூக்கி எடுப்பார். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நான் நல்லா இருந்தா போதும், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், அப்பதான் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்பா சொல்றேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நிச்சயமாக அப்பா உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, சாம்ஸ் 18:19ல அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து, எவ்வளவு நல்ல அப்பா இல்ல, விசாலமான இடத்துல கொண்டு வந்துட்டார். நீங்க கேட்டீங்க, நான் வலிக்கு விழுகிறேன், எனக்கு விசாலமான இடம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்க. அப்பா சொல்றாங்க, அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நான் உன்னை எல்லாவற்றிலிருந்து தப்புவிக்கிற தேவன், நான் நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பேன். யூதா 24 அப்பா அருமையான வார்த்தை ஜூட் 24ல சொல்றாங்க, வலுவாதபடி உன்னை காக்க வல்லமை உள்ள தேவன். கடைசி வரைக்கும் நீங்க வலுவாதபடி இருக்கிறதுக்கு அப்பா அற்புதம் செய்வாங்க. நீங்க இனி வலிக்கு விழுந்துருவேன், நான் இனி பரிசுத்தத்துல விழுந்துருவேன். இன்னைக்கு அநேகர் பாக்குறீங்க, எனக்கு ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதமே இல்லை, நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆத்துமாக்கள் வரலன்னு நினைக்கிறீங்க. நான் எவ்வளவு போய் சொல்றேன், அப்பாவை பத்தி சொல்றேன், எனக்கு ஒரு பிளெஸிங் இல்லை, எனக்கு ஒரு ஆத்துமா கூட கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. தீர்க்க தரிசனமாய் அப்பா பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. ஊழியத்துக்கு மாத்திரம் இல்ல, நீங்க வேலை காரியமா, உங்க பிசினஸ் காரியமா, உங்க பிள்ளைகளுடைய காரியம் எதுவா இருந்தாலும் அப்பா சொல்றாங்க, உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. இவ்வளவு நாள் உங்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தது, இனி அந்த பலனை பார்க்க போறீங்க. உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கு, நான் கலங்கி திகைத்து கொண்டு பாக்குறீங்க, எனக்கு முட்டு வலி இருக்கு, எனக்கு சரீரம் எல்லாம் பலவீனம் இருக்கு, என்னால எலும்ப முடியல, நடக்க முடியலன்னு சொல்லி எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா இன்று உங்களுக்கு தான் சொல்றாங்க, நான் அற்புதத்தை செய்கிறேன், இனி நீங்க வலுவாதபடி நானே உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். கடைசியா ஒரு வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மேத்யூ 1:21, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்று உங்களுக்கு என்ன பாவமா இருந்தாலும் சரி, என்ன அக்கிரமா இருந்தாலும் சரி, அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் நான் நீங்களாக்கி அவர்களை ரட்சிப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் தேவைகளை சந்திப்பேன், பூர்த்தி செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் யாராவது ஏசப்பாவை ஏத்துக்காம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது, இன்று அப்பாவுடைய பரிசுத்த ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் இருதயத்துக்குள்ள வருவார். இனி நீங்க வலுவி விழ மாட்டீங்க. அதுதான் இன்னைக்கு அப்பா சொல்லுகிற நல்ல செய்தி. இவ்வளவு நாள் நீங்க விழுந்து கொண்டு இருந்தீங்க, இனி நீங்க விழ மாட்டீங்க. அப்பாவே உங்களை தாங்குவார். ஏன்னா அப்பா உங்க மேல பிரியமா இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்க மேல பிரியமா இருக்கிறார். என் பிள்ளைகள் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க சொன்னீங்கப்பா, என் பிள்ளைங்க இனி வலுவாதபடி நானே பாதுகாத்துக் கொள்வேன். உடைய எல்லைகளை நான் விஸ்தாரமாக்க போகிறேன். எல்லா தடைகளை உடைக்க போகிறேன். எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்க போகிறேன் என்று நீர் பேசின சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சரீரத்துல வியாதியோடு கூட பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. அநேகர் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. எங்க ரிலேஷன்ஸ், என் பெற்றோர்கள், என் பிள்ளைகள் ஐசியூல இருக்காங்கன்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கா, அப்போட ஜீவன் இறங்குகிறதற்கா, இந்த நொடியே ராஜா நீ தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காய் உம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான சரீரமா இருந்தால் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னேன். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறதுக்கா, அந்த மூட்டு வலிகள் இப்பொழுதே விடுதலையை கொடுத்து அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இப்பொழுது எழுந்து நிற்க நீர் செய்கிறீரப்பா. உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்கா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவன் அதே வல்லமை இப்பொழுது அங்கே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக, மரித்தோரிய உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி இப்பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறீரப்பா.
நீர் உடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுனால இதை செய்து கொண்டிருக்கிறேன். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள், கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் இப்போதே நடக்கிறதுக்காய் சோதரன். இல்லாத உறுப்புகள் இப்போதே உண்டாகுகிறதற்காய் நன்றி அப்பா. கேன்சர் வியாதிகள், எய்ட்ஸ் வியாதிகள், இன்னும் உயிர்கொல்லி வியாதிகள் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றிலும் இப்பொழுதே தெய்வீக சுகத்தின் கிட்டங்கிறதுக்காக என் பிள்ளைகளுக்கு உடம்பு அடிக்கடி சரியில்லாம போதேன்னு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. இப்பொழுதே சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பாட்ட உங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எனக்கு இனி வேற ஒன்றும் வேணாம், நீங்க தான் வேணும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. இன்று உங்க குடும்பத்துக்கு ஒரு விடுதலை அப்பா தராங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற மந்திர தந்திர கிரியைகள், எல்லா விக்கிரக சொரூபத்தின் ஆவிகள் எல்லாவற்றை கட்டிந்து கொள்ளுகிறேனே சொன்னாம இப்பொழுதே உங்களுடைய அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக அநேக மந்திர கிரியையில பாதிக்கப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அமானுஷ்ய கிரியைகள் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்பொழுதே அப்பாவோட அக்கினி இறங்கி உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிறதுக்காக ஏசப்பா விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவின வார்த்தையின்படி இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி விடுதலை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி தகப்பன். அதே போல குழந்தை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இப்பொழுதே நீர் ஆசீர்வதிக்கிற அப்ப அந்த கர்ப்பத்தை இப்பொழுதே தொட்டு குழந்தையை நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திருமணமாகவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் சீக்கிரத்துல திருமண ஒழுங்குகளை நீ நடத்துகிறதற்காக நன்றி. ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல அருமையான வீட்டை நீர் உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பன. கடன் பிரச்சனையோடு கூட கலங்கி திகைத்து கொண்டு பார்த்திருக்கலாம். இப்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. எஸ், அநீதியுள்ள நியாயாதிபதியே ஒரு அற்புதம் செய்யும் பொழுது எஸ், உங்கள் தகப்பன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. உங்க கடன் பிரச்சனையை மாற்றுகிறார், உங்கள் கண்ணீரை மாற்றுகிறார். சிலர் எனக்கு பணம் கொடுத்து நான் ஏமாந்து இருக்கிறேன், எனக்கு அதுல இருந்து ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. நீ வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்திருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக காலேஜ்ல சேர்க்கறதுக்காக நீங்க பணத்தை கொடுத்திருக்கலாம். திடீர்னு அந்த காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனா நீங்க கொடுத்த அந்த பணம் திரும்பி வரவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பா அற்புதம் செய்யறாங்க. அந்த ஸ்கூல்ல, அந்த காலேஜ்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல யார் மனதில் பேசணுமோ பேசி உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது. தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே அவர்களுக்கு அந்த அற்புதத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி தகவன். பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தை எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன், அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் நீங்க செய்யற ஊழியம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு நீங்க சாட்சி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் அல்லாஹ்.